ஆண்டாள் அன்னை 12 இந்து வைஷ்ணவ ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் என்று அழைக்கப்படும் கோதை நாச்சியார். விஷ்ணுவின் மனைவியான பூதேவியின் அவதாரமாக கருதப்படும் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னர் கோவிலின் அர்ச்சகரான பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாக இருந்து கிருஷ்ணரின் பக்தியாக வளர்ந்தவர். பிரதான தெய்வத்திற்கு அணிவிப்பதற்கு முன்பு அன்னை ஆண்டாள் அதை தன் கழுத்தில் அணிந்தால் மனம் நொந்த பெரியாழ்வார் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கேட்க விஷ்ணு அவரின் கனவில் தோன்றி ஆண்டாளின் இந்த மாலையை தனக்கு இடுமாறு கேட்டுக்கொண்டார். அன்று முதல் கோதை நாச்சியாராக இருந்தவர் ஆண்டாள் நாச்சியாராக கருதப்பட்டார். மேலும் சூடி கொடுத்த சுடர் கொடியாள் என்றும் அழைக்கப்படுகிறார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு சென்ற போது அங்கே ஆண்டாள் விஷ்ணுவுடன் மணமகளாக இணைந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலிலிருந்து ஆண்டாள் மாலையை திருப்பதி வெங்கடேஸ்வரர் பத்மாவதி கோவிலுக்கு புரட்டாசி மாத கருடோஷ்தவத்தன்றும் மதுரை கள்ளழகர் சுந்தரவல்லி கோயிலுக்கு சித்ரா பௌர்ணமி என்றும் அனுப்பும் நடைமுறை இன்றளவும் உள்ளது. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பெண்களின் ஜீவகீதமாகும்.